போராட்டத்திற்கு பெருந்திரளாக வருகை தந்துள்ள தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த போராட்டம் இன்று மிகப்பெரிய அளவில் சென்னை மாநகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீட் தேர்வை ஏன் நாம் தமிழர் கட்சி முற்றிலுமாக நிராகரிக்கிறது, எதிர்க்கிறது என்பதற்கு ஆதாரம் நீட் தேர்வு என்பது என் அன்னை செந்தமிழ் செல்வன் சொல்றாரு. சீமான் என்ன சொல்றாரு? நீட் தேர்வு என்பது ஒரு டீமோட வணிகத்து மாதிரி. இவங்க மாணவன் 200 எடுத்துக்கலாம். அதே நீட் தேர்வுல வெறும் 45 மார்க் 50 மார்க் எடுத்தீங்க சாதாரண மதிப்பெண் கொண்டவங்க மருத்துவ கல்லூரிக்கு நீட் தேர்வு கூட செலக்ட் ஆகிறான். ஆனா 200 எடுத்த மாணவன் ஒரு நீட் தேர்வுல மதிப்பெண் எடுத்தீங்கன்னா அவன் மருத்துவ கனவு நாசமா போகுது. இப்படி மருத்துவ கனவு நாசமா போறதுனால அன்னை சீமான் நீட் தேர்வே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டிலே நீட் தேர்வு தேவையில்லாத ஒண்ணு, நாங்க தமிழ்நாட்டிலே எங்கள் ஆட்சியை அமர வைத்தால் நீட் தேர்வு இல்லாத ஒரு மருத்துவ கல்லூரி அமைத்து ஒரு மருத்துவ பாடத்திட்டத்தை அமைத்து எங்க மாணவர்களை மருத்துவர்களாக்கி எங்க தமிழ்நாட்டிலேயே நாங்க மருத்துவம் பார்த்து தருவோம், எந்த நாட்டுக்கு நாங்க போகணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு அண்ணன் செந்தமிழ் சீமான் உரைக்க சொல்லியிருக்கிறாரு. மக்களே கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த மக்கள் வாக்களிக்க அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு வகுப்பறையில் 60 மாணவர்கள் இருக்காரு. செந்தமிழ் சீமான் என்ற ஒரு ஆசிரியர் வகுப்படுகிறாரு. அரசியல்னா இதுதான், இப்படிதான் நாம இருக்கணும், இப்படி இருந்தா நல்லாட்சி வரும்ல. அதுல பத்து பெஞ்ச உட்கார மாணவர்கள் கவனமா கேட்டு 20 லட்சம் பேர் நாம் தமிழர் ஓட்டு போட்டாங்க. பின்னாடி இருக்கிற மக்கள் மாயாண்டிய கூட யாராருக்கும் ஓட்டு போட்டு இந்த கவர்னார குடிச்சு ஒரு ஆகிட்டாங்க. அதுதான் செத்தப்ப ஓடி ஓடி என் தங்கச்சி உயிர் போயிருக்கு பலர்ன இன்னைக்கு முதல்வர் ஒரு வாய் கூட வாய் கிடைக்கல. இந்த போராட்டத்தை பற்றி கடிதம் கூட அவர் வாய் கிடைக்கல. ஆகவே வாக்களித்த மக்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க, நீங்க எதுக்காக வாக்களித்தீங்க? நீட் தேர்வை நாங்கள் வந்தால் ரத்து செய்வோம் அப்படின்னு அறிவித்தது காரணம். அந்த காரணமாக நீங்க ஓட்டு போடுங்க. இன்னைக்கு நீட் தேர்வுனால பயங்கரமான போராட்டம் நடத்திட்டு இருக்கு. நீட் தேர்வுனால ஏன் வளைஞ்சால போராட்டம் நடத்துறாங்க? அது மூலம் வளைஞ்சு ஒத்துக்கிறாங்க. நீட் தேர்வு எழுதுறோம், நாங்க பாஸ் பண்ணி வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்டா, நீட் தேர்வு செய்து தங்க கேள்வித்தார்கள் வசதி உள்ளவர்களுக்கு முன்னபடியே போய் சேர்ந்துருது. அதே மாதிரி பணம் கொடுக்கிற மாணவர்களுக்கு அந்த நீட் தேர்வு பணம் கொடுக்கிற மாணவர்களுக்கு அதிகமா மதிப்பெண் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்றாங்க. இந்த வினாத்தாள் முறைகளை கண்டித்துதான் நீ முழுக்கமான முறையில நீட் தேர்வு நடத்தின அங்க போராடி இருந்தா வளர்ந்து அப்படி போராடுகின்ற மாணவர்களுக்கு கடுமையான தாக்குதல் நடத்துறாங்க. ஒரு கார் கம்பு நம்ம ரேஸ் வண்டி ஓட்டுறப்ப நம்ம சாலையில் ஒரு கார் கம்பு வச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முள்ளு ஆணி இருக்கும். அப்படி பொண்ணையில ஒரு முள்ளு ஆணி வச்சு அந்த முள்ளத்தை கம்பியை வச்சு போராடுற மாணவர்களையும் மாணவிகளையும் குத்தி சொல்றாங்க. அந்த முள்ளு ஆணி போய் ஒரு எலும்புல பட்டுட்டா அந்த எலும்பு ஊனமாயிடும், அந்த மாணவன் ஊனமா போயிட்டா மாணவி ஊனமாயிடுவாங்க. மனிதாபிமானமே இல்லாத இந்த பாரதிய பாசிச ஆட்சி மாணவர்களை கடுமையா தாக்கிட்டு இருக்கு. இந்த கடுமையா தாக்குற இந்த பாசிச பாஜக அரசை கண்டித்து தான் அண்ணன் சீமானின் அறிவுறுத்தலின்படி இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீட் தேர்வை ஒழிக்கணும்னா, இந்த நாடு நல்லா இருக்கணும்னா, நாம் தமிழர் கட்சியை இதை ஆதரித்து அண்ணன் சீமான முதலமைச்சரை அமர வைக்கிற வழியில தமிழ்நாட்டு மக்களுக்கு இதை நல்லா உணர்ந்துக்கணும். மாற்ற வேணும்னு சொல்லி மக்கள் நீங்க மாற்றி போட்டு ஓட்டு பயங்கரமான ஏமாற்றம் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. எதுலையுமே எந்த ஒரு 3 வயசு பிள்ளை கற்பழித்து கொல்லப்பட்டா 1 வாரம் கழிச்சு அந்த கேள்வி கேட்கிறாங்க. அதே மாதிரி காவல்துறையினுடைய காவலர்கள் காவல் நிலையத்துல இப்பயும் மரணங்கள் தொடர்ந்து கொல்லப்பட்டு இருக்காங்க. ஒரு விசாரணை கல்வி அழைச்சிட்டு போய் கொண்டுட்டாங்க. ஒரு ஊனமான
மற்றவன் எவ்வளவோ ஒரு 100 கிராம் அல்லது 200 கிராம் புகையிலை வச்சிருந்தோம் அப்படின்னு அழைச்சிட்டு போய் கொலை பண்ணிட்டாங்க. அப்ப இதெல்லாம் கேட்கறதுக்கு இந்த காவாங்க அரசனுடைய முதலமைச்சருக்கு நேரம் இல்ல. இந்த தகவலும் அவருக்கு தெரியவே தெரியல. அவர் ஒரே டைரக்டர் சொன்ன ஆக்ஷன் அப்படின்றதே வாழ்ந்துட்டு இருக்காரு. எப்போ புஷியானதோ அல்லது ஆதரவு அளினாலோ அல்லது அவருடைய வழிகாட்டியல் எப்ப ஆக்ஷன் சொல்றாங்களோ அப்பவே அவர் நடிப்பாரு. அங்க போய் இப்படின்னு எங்க சட்டசபையில போய் இப்படின்னு அது எப்படி ஒரு முதலமைச்சர் கூட இப்படி அநாகரிகமா நடந்ததே கிடையாது. ஆகவே இந்த நீட் போராட்டம் மிக வலிமையா நடந்துட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து இந்த நீட் பற்றிய முற்றிலும் நம் தமிழ்நாட்டை விட்டு அகற்றுவதற்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இந்த போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சியுடன் அனைத்து மக்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு விரைவடைகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.